அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைருன்ஸ் கிச்சன். நம்மளுடைய வயிறு ஹாப்பியாக இருக்கணும்னா காலை நேரம் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? இந்த பழத்தை அப்படியே ஜூஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இதில் சர்க்கரையோ ஐஸ் ட்யூபோ சேர்த்துக்கல. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி பழத்துண்டுகளும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது நம்ம வாயில் கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டே இன் மை லைஃப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? கோதுமையும் ஓட்ஸும் சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்க போகிறேன்னு அது அரைச்சி வாங்கியாச்சு. இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து அதோட மல்லித்தலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கோதுமையோட ஓட்ஸும் சேர்த்து அரைச்சதுனால சப்பாத்தி சாஃப்டாகவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ டோ ரெடி ஆயிடுச்சா? சப்பாத்திக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? கடாயில் ஆயில் விட்டு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதில் பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன், உப்பு சேர்த்துருக்குறேன், மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வதங்க விட்டு ஆட்டு மூளையை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு லைட்டாக அந்த வெங்காயம் அந்த மூளை மேலே விழுகணும். அந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட்டை போட்டு 5 நிமிஷம் போல் விட்டுற போகிறேன். குக்காருக்கு மிளகு போட்ட மூளையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிச்சனில் மெதுவாக எட்டி பார்த்தா என் மக என்னம்மா பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்ட்டு, நான் மிளகு போட்டு மூளையை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மூளை ஃப்ரை ஆகிட்டுருக்குது, நீங்கள் ஆட்டு மூளையை ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறீங்களா அப்படின்னு ஜோக் அடிச்சுட்டு போனோம். இப்போ ராஜா உணவை அசம்பிள் பண்ணிடலாம். ட்ரை ஃப்ரூட்டில் 2 பேரிச்சம்பழம், நட்ஸில் 4 பாதாம் பிஸ்தா எடுத்துக்கிட்டோம். சப்பாத்திக்கு சைடுக்கு மூளை, மிளகு போட்ட மூளை. இதாங்க எங்களுடைய காலை நேர ராஜா உணவாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.